வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கன்ஃபார்ம் பூயா தான். எப்பவும் ஸ்குவாடு இல்லை சோலோ தான் போடுவோம். இந்த டைம் டியோ போட்டிருக்கோம். என் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் விளாட்றக்கு வரேன்னு சொன்னான். அதனால் டியோ தான் போட்டிருக்கோம். எனிமி அவனும் இறங்குற மாதிரி தெரில. மேலே ஒரு 2 பேர் தான் இறங்குற மாதிரி இருக்காங்க. அடிச்சிடணும். வீடியோ பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். கன்று இவன் விடவே மாட்டான். கன்று எடுத்துகிட்டே இருக்கான். வெறியேற்றிட்டு இருக்கிறான். ஆப்போசிட்டில் எனிமி. டே வாடா டே எனிமி ஒருத்தன் தான். ஒரே ஒருத்தன் தான். வா 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 ஈஸியாக அடிச்சிடலாம். வா டே இந்த பெட்டிக்கு பின்னாடி கொண்டா. டே 2 பேர். ஒருத்தன் இல்லை 2 பேர்ரா. 2 பேர். வா 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 பேக் கவரா. ஒருத்தன் மண்டடி விட்டுரு. நான் அடிச்சுக்கிறேன் மண்டடி. டே ஓசி அடிக்காதடா, டென்ஷன் ஆயிடுவேன். டே இவனுக்கு டே ஏன்டா ஓசி அடிக்கிற? எதுக்குடா ஓசி அடிக்கிற? கில்லு சொந்தமாக ஏறுறா. ஏன்டா ஓசி அடித்து கில்லு எடுக்கிற? சாமி லூட்டாச்சு தருவானா? அதுவும் பொறுக்கிட்டு போயிடுவான். இந்த கார்டு மட்டும் விட்டுட்டு போயிட்டான். மேடி சுற்றிட்டு வேறு கில்லு ஏதாவது கிடைக்காதான்னு பார்ப்போம். 2 கில்லு 2 பேர்த்துக்கு சரி டேமேஜ். ஓசி கில்னா இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் ஓசி கில் நன்மை எவனா இருந்தால் அவனுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. கீழே எவனா எனிமி இருக்கானா? வெஸ்ட்டு சுற்றிட்டு போவோம். கீழே எவனும் இருக்க மாதிரி இல்லை. லேம்போகினி கார் தான் ஒன்று இருக்குது. எவனும் இல்லை. இருங்க ஸ்பீடாக ஓடுறது உடச்சிட்டு போவோம். எவனும் இல்லை. சரி நம்ம பைக் எடுத்துகிட்டு போகலாம். இங்கேயும் எவனும் இல்லை. இந்த நேரத்தில் எவன்டா? என் ஃப்ரெண்டு வேறு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அனுப்பிச்சுட்ருக்கான். சரி நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன்டா. டெட்டானால் ரிவைவ் பண்ணி விட்ரு. ஷாப் பக்கத்துலேயே நெல். சரி ஓகே, அவன் ரிவைவ் பண்ணிடுவான். நம்ம என்ன கில் எடுப்போம். பூஸ்ட்டை போட்டு போவோம். போடு. ஐயோ அவ்வளோதான். இங்கே எனிமி இங்கே தான் எங்கேயோ ஓடின மாதிரி நான் பார்த்தேன். அங்கே பாருங்கள் முன்னாடி ஓடுறான் பாருங்க. சின்ன புள்ளியாட்டு தெரியும். போடு ஸ்கோப் போட்டு அடி. டேய் இவனை யாரா ஓசி அடித்தது? யாராவது ஒருத்தன் வந்துட்டு எவன்டா? நீ தான் ஓசி அடிச்சியாடா? யாரா நீ? டீம்மேட் தான் ஓசி அடிக்கிறான்னு பார்த்தா எனிமியும் வாடா. ஏன்டா எல்லாம் வச்சு செய்வீங்க சாமி? இவங்கிட்ட இருக்க எங்கடா? இருங்க பின்னாடியே தான் இருக்கான். இவனையாச்சும் அடிக்கிறான். நம்ம ஒரு கில்லாச்சும் வர்றான். இவங்க விட்டேத்தி அடிக்கலாம். அட சாண்டோனியா வேறு போட்டு வெறிய. க்ளூவால் வேறு விழுக மாட்டேது. க்ளூவாலே இல்லைடா. ரிவைவ் பண்ணி விட்றா. டே 1700 காயின் வச்சுருக்கான். ரிவைவ் பண்ணுறா. அப்பா ரிவைவ் பண்ணி விட்டே. டே அந்த இடத்துக்கே வா. அவனை அடிச்சே ஆகணும். டே தயவு செஞ்சு ஓசி அடிச்சிடாதடா சாமி. அவனை அடிச்சாகணும்டா. எனக்கு ஒரு கில்லாஸ்தாடா. நீ கில்லை எடுக்கலைனாலும் பரவாயில்ல, டேமேஜ் தரலனாலும் பரவாயில்ல. ஓசி மட்டும் அடிக்காமடுறா. நானே அடிச்சுக்கிறேன்டா சாமி. டே கார் எடுத்துகிட்டு வராதடா. ஓசி மட்டும் அடிச்சோன்னா டென்ஷன் ஆயிடுவான்டா. மேட்ச் விட்டே வெளியே போயிடுவான். காரில் ஒருத்தர் வர்றான். விட்டுரு. நானே அடிச்சுக்கிறேன். விட்டுரு. சூப்பர் ரிவே தான் பண்ண. கன்று இருக்குது. நான் அடிச்சுக்கிறேன். விட்டுரு. டி ஏன்டா ஓசி அடிச்சுட்டே ஏன்டா இருக்க? சொந்தமாக கில்லுறா. இதோட 3 ஓசி ஆச்சு. மேட்ச் முடியும் போது பாருங்கள் எவ்வளோ ஓசி அடிச்சிருப்பான். அப்புறம் மொத்தம் எவ்வளோ கில் அடிச்சிருப்பான்னு மட்டும் பாருங்கள். நான் இப்போ வரைக்கும் முட்டை கில்லையே தான் இருக்கேன். இருங்க இவன் கூட காரில் போவேன். இவங்கிட்டேருந்து நம்ம ஓசி அடிக்கணும். இவன் அப்பளையா இருந்து நம்மக்கிட்டேருந்து ஓசி அடிச்சிட்ருக்கான். இவங்கிட்டேருந்து நம்ம ஓசி அடிக்கணும். இருங்க இவன் எங்கேயோ எனிமிக்கிட்ட போனால் கன்ஃபார்ம் ஓசி அடிக்கிறேன். இங்கே தான் அப்பளையோ செத்தான். இங்கே எவனும் இருக்க மாதிரி இல்லை. ஐயோ வண்டி வேறு கொளுத்தி விட்டான். அதே கார்டு மேக் 10 எடுத்தாச்சு. வண்டியில் வேறு போக முடியாதா? அதே மாதிரி தான் நான் வண்டியில் இறக்க போகிறேன். இவங்க கூட காரில் தான் ஏறி ஆகணும். கன்ஃபார்ம் ஓசிக்கில் அடிச்சே ஆகிறோம். ரிவெஞ்ச் வாங்கியே ஆகிறோம். ஐயோ இவன் எனிமிக்கிட்ட போகணும் பார்த்தா காயின் மேலே விட்டேத்தி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறான் தாறுமாறா. டே எனிமிக்கிட்ட போடா. அவ்வளோதான். பூஸ்ட்டு போட்டு போ. ஸ்க்ரீன் வேறு ஒரு சைடாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன மலை மேலே விட்டு ஏற்றுறோம் காரை. பீக் அங்கே பாரு ஒருத்தர் கொடுத்து வச்சு உட்காந்துருக்கான். அவனையா சட்டிக்கணும். போடு. டே எனக்கும் ஃபுல் டேமேஜ் அவனுக்கும் ஃபுல் டேமேஜ்ரா. விட்றா நான் அடிச்சுக்கிறேன். நீ அடிக்கவே வேணாம், நான் அடிச்சுக்கிறேன். டே ஏன்டா ஓசின்னு ஓசி நீ தான்டா தரமான ஓசியாக அடிக்கிற. இதோட 4வது கில் ஓசி அடிச்சுட்டான். எண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். 4வது கில் ஓசி அடிச்சிருக்கான். 4 கில்லு. இங்கே ஒரு பைக் இருக்குது. இதை எடுத்துக்குவோம். எவனா எனிமி வந்துட்டான்.
இந்த ரிஸ்க் ரிடக்ஷன் ஏதோ போட்டிருக்கான். டேய் இங்கே தான் ஒன்றா உள்ளதான் ஒன்றா பாட்டேன். பின்னாடி வரான்டா, பின்னாடி வரான். இரு நான் அடிச்சுக்கிறேன். எனிமி இருந்தால் விட்டுரு, நான் அடிச்சுக்கிறேன். சிலந்தி விட்டேன். எனிமி வந்தால் சொல்லு, நான் அடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீ ஓசி மட்டும். டே ஃபுல் டேமேஜ் 2 பேர் ஃபுல் டேமேஜ். டே ஏன்டா ஓசி அடிச்சுட்டே இருக்க? யாரா சாமி நீ? இப்போ நம்ம ஒரு கில் தான் அடித்தோம், அதை அவங்ககிட்ட இருந்து ஓசி அடித்தான். அப்போ நான் இன்னொருத்தன் டேமேஜ் பண்ணேன், அதான் அவன். ஆனால் இவன் அடிச்சிட்டான். என்ன தான் பண்ணுறது? பாய் வேறு ஒரு மாதிரி கொளருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் பார்த்துக்கோங்க. இதோட அவன் 5 கில்லு, 5மே ஓசி கில்லு எண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு கில்லு. டேமேஜ் பார்த்தீங்கன்னா பல டேமேஜ் கொடுத்து வச்சுருப்பேன். அது வேறு காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வேறு எடுக்கல. இருங்க பாருங்கள், இன்னும் ஓசி கில் அடிப்பான் பாருங்கள், சும்மா இல்லை. காடுக்கு சுற்றியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கன்ஃபார்ம் நம்ம கில் அடிக்கணும், இதோட விட்டுறக்கூடாது. பீக்குள்ளே போகிறான், ஸ்டெப்பு காமிக்கல. டே எனிமி இல்லைடா, போடா போடா போடா. டே எனிமியே இல்லை, யாரடா நாக் பண்ண? ஃபஸ்ட் டைம் ஓசி இல்லாமல் ஒரு கில் அடிச்சிருக்கான். 6 கில் ஆச்சு. போட் ஃபுல் டே. டே ஓசினா நீ ஓசி மன்னன்டா. டே ஓசினா நீ தாண்டா ஓசி. 6 கில்றா, அதில் 5 ஓசிடா. டே நான் ஒரே ஒரு கில்றா. டே 6 கில்லு காய்ஸ், அதில் 5 ஓசி கில்லு. இவனை வேறு ரிவைவ் வேறு பண்ணி விட்டே இருக்கேன் நான். எனக்கு நானே இது பண்ணிக்கிறேன். என் கில்லெல்லாம் கம்மியாக இருக்க காரணமே இவன் தான். பாருங்கள், இவனுக்கு நல்லா ப்ளஸ் ஆகும். எப்போ சாமி இதையாச்சும் ஓசி அடிக்காமல் விட்டானே. 2 கில்லு நான், அவன் 6 கில்லு, அதில் 5 ஓசி. ஒரே ஒரு கில்லு மட்டும்தான் அவனாக எடுத்தது. அதுவும் எனிமிக்கு தான் டேமேஜ் தந்து எடுத்தானா என்னன்னு தெரில. ஆனால் என்கிட்ட இருந்து மட்டும் 5 ஓசி, மொத்தம் 6 கில்லு அடிச்சினான் தலைவன். ஜாலியாக அங்கே இங்கே குதிச்சுட்டு இருக்கான். மான்ஸ்டர் ட்ரக் போட்டாச்சு. நான் வெறும் 2 கில் தான் இருக்கேன். ஒரு 4-5 கில்லாச்சும் அடிக்கணும். ஏய் எனிமி வந்துட்டான்டா. டே ஐயோ புல்ல. டே ஃபுல் டேமேஜ், அவ்வளோதான் அடித்தாச்சு. இவனுக்கு நீ ஓசி கில்லே அடிக்கிறக்கே விடக்கூடாது, அவ்வளோதான் அடித்தாச்சு. நம்ம 4 கில்லு அடிச்சிட்டோம். இப்போது அவங்ககிட்டருந்து ஒரு ஓசி அடிச்சிட்டோம். அவன் 6 கில்லு 5 ஓசியில் இருக்கான். நான் 4 கில்லு ஒரே ஒரு ஓசி தான் எடுத்தேன். அதுவும் அவன் எடுத்ததுக்கு நான் ரிவெஞ்சு. அதுவும் அவன் 5 கில்லு ஓசி எடுத்தான். நான் ஒரே ஒரு கில் தான் ரிவெஞ்சுக்கு ஓசி எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே அவன் ஓசி அடிக்க மாட்டான்னு நம்புகிறேன். டே மான்ஸ்டர் ட்ரக்குள்ள வாடா போகலான்டா. டே வாடாடி. டேய் நான் ஓட்டுறேன்டா. எப்பா நான் ஓட்டுறேன். இங்கே பாருங்கள், அவன் பின்னாடி உட்காந்துட்டான், நான் முன்னாடி உட்காந்துட்டேன். உனி எனிமி தேடி போவான். இங்கே ட்ராப் சுற்றுறான் ஒரு எனிமி. அவனை அடிப்போம். ஓ ட்ராப் சுற்றலையா? என் கண்ணுக்கு தான் சுற்றுற மாதிரி தெரிஞ்சா சாமி. அப்படியே ரோட்லேயே மெதுவாக ஓட்டிகிட்டே போவோம். எனிமி எங்கேயா இருப்பான். இந்த சைடு எனிமி இருக்க மாதிரி இருக்கு, போய் பார்ப்போம். ஆட்டோ எடுத்துகிட்டு போனால் ஆட்டோக்காரன் பாட்டு போட்டு போவோம். அப்படியே மெதுவாக போயிட்டே இருப்போம். இங்கே எனிமி ட்ராப் சுற்றுறாங்கடா. எனிமி ட்ராப் சுற்றுறாங்க. ஒரே ஒருத்தன் தான் நினைக்கிறேன். ஓசி அடிச்சிடாத, 2 பேரும் ஓசி அடிக்க வேணாம். அவங்க கில்ல அவங்க. ஸ்கோப் போயிடுச்சு. சிலந்தி விட்டுறேன். அடிச்ச. ஏன்டா நாக்காகிற? நாக்கடா அவன். அடிச்சு போட்டான்டா கரகம்.